ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞானானந்த பாரதி சுவாமிகள் இயற்றி அருளிய ஜீவ யாத்ரா என்ற வேதாந்தத்திற்கு அடிப்படையான விஷயங்களை சொல்லுகின்ற நூல் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா ஜீவர்களாலும் விரும்பப்படுவது நித்யானந்த சுகம். அதை அடைவதற்காக அனைவரும் முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் முதல் விஷயமா சொன்னார். எல்லோருடைய விருப்பமும் சுகமா இருக்கணும், இன்பமா இருக்கணும். அந்த சுகம் எப்படி இருக்கணும்? நித்தியமானதாக, முழுமையானதாக, நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். அதை அடைவதற்கான முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை ஒருவரும் அடையவில்லை. அந்த கருத்தையும் சொன்னார். முயற்சியும் செய்கிறார்கள், ஆனால் அதை அடையவில்லை. ஏன் அடையவில்லை? அதற்கான காரணம் சொன்னார். சாத்திய சாதன விவேகமானது இல்லை. தான் தேடுவது என்ன, அதை அடைவதற்கான வழிமுறை என்ன என்பதில் தெளிவு இல்லை. அதில் பற்றிய தெளிவான விவேகம், அறிவானது இல்லை. ஆகவே அதை ஒருவன் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாத்திய சாதனத்தை பற்றி விவரிக்க தொடங்கி இருக்கின்றார். முதல்ல சாதனம் என்ன என்பதை உபனிஷத் சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். சாஸ்திரம் அதை எவ்வாறு வர்ணனை செய்திருக்கின்றதுங்கிறத ரத கல்பனை என்று கடவள்ளியில் இருக்கக்கூடிய, கட்டோபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவகம். நம்முடைய வாழ்க்கை பயணம், வாழ்க்கை பயணத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது நம்முடைய உடல் சரீரம் தான். அதில் இந்த சரீரம் ஒரு தேர், ஒரு ரதம். ரதம் என்று இருந்தால் அதில் என்ன இருக்கும் என்பதை சொல்லி அதை வாழ்க்கையோடு பொருத்தி உருவகப்படுத்தி இருக்கின்றது சாஸ்திரம். ரதம்னா ரதத்தில் உட்கார்ந்து போகக்கூடிய எஜமானன் இருக்கின்றார், ஒரு எஜமானன். அந்த ரதத்தை நடத்துகின்ற தேரோட்டி இருக்கிறார், சாரதி ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் ரதத்தை இழுத்து செல்லுகின்ற குதிரைகள் இருக்கும். அந்த குதிரைகளையும் தேரோட்டியையும் தொடர்பு படுத்தி இருக்கின்ற கடிவாளம், அந்த கயிறுங்கிறது இருக்கும். குதிரைகளுடைய கடிவாளம் தேரோட்டியினுடைய கையில் இருக்கும். அப்போதான் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அந்த பயணப்படக்கூடிய பாதை என்பது இருக்கின்றது. இது ரதத்தில் இருக்கிற விஷயம். அதே போல வாழ்க்கையில பார்த்தா இந்த சரீரம்ங்கிறது ரதமாக, ஒரு தேராக இருக்கின்றது. ஆத்மா, ஜீவாத்மா எஜமானனாக, இந்த தேரில் பயணப்படக்கூடியவனாக ஜீவாத்மா இருக்கின்றான். இந்த தேரை நடத்துகின்ற தேரோட்டியாக புத்தியானது, அறிவானது இருக்கின்றது. இந்திரியங்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த ஞான இந்திரியங்கள், அவைகள் குதிரைகளாக, இந்த தேரை இழுத்து செல்லுகின்ற குதிரைகளாக இருக்கின்றன. எதை நோக்கி இழுத்து செல்லுகின்றது? இந்திரிய விஷயங்கள் தான், போக விஷயங்கள். காண்பதற்கு காட்சி, கேட்பதற்கு பலவிதமான சப்தங்கள், சுவைப்பதற்கு உணவு, அப்புறம் நுகர்வதற்கு வாசனை. இதானே உலகத்தை அனுபவிக்கிற விஷயம். இதுதான், இதுக்கு மேலே வேற ஒன்றும் இல்லை. இந்த 5 தான்
இந்த 5 அனுபவிக்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அப்படித்தான் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த விஷயங்களை நோக்கி போறது, விஷயங்களை அடைவதற்கான பயணம் தான் வாழ்க்கையாக இருக்கின்றது. அதனால விஷயங்கள் என்பது விஷயங்கள் தான். இந்திரிய விஷயங்கள் எதுவோ அதுவே அடைகின்ற போகின்ற பாதையாக இருக்கின்றது, பயணப்படுகின்ற பாதையாக இருக்கின்றது. குதிரைகள் இந்திரியங்களாக இருக்கின்றன, மனது கடிவாளமாக இருக்கின்றது. இந்திரியங்களையும் புத்தியையும் இணைக்கக்கூடிய கயிறாக மனது இருக்கின்றது. இதை சொல்லி அதுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன? இந்த பயணம் சிறப்பாக, முறையாக, சரியாக, வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்றால் இது அத்தனையும் சரியா இருக்கணும். அதான் முக்கியமானது. அந்த எஜமானனுக்கு தான் எங்க போகணுங்கிறது தெளிவா இருக்கணும். அதை தேரோட்டிக்கு தெளிவா சொல்லணும். தேரோட்டிக்கு எஜமானன் எங்க போக விரும்புகிறாரோ அந்த லட்சியத்தை அடைகின்ற பாதை தெளிவா இருக்கணும். புத்திக்கு புத்தி தெளிவா இருக்கணும். எங்க தேரோட்டி யாரு? புத்தி தான். அந்த புத்தியானது தன்னுடைய பாதையில தெளிவா இருக்கு, ஜிபிஎஸ் கரெக்டா இருக்கணும். அதனால புத்தி தெளிவா இருக்கணும், லட்சியத்துல தெளிவா இருக்கணும். அது எப்படி போறதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்திரியங்கள், குதிரைகள் பலம் பொருந்தியதா இருக்கணும், ஆரோக்கியமானதா இருக்கணும், கடிவாளத்திற்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். முக்கியமானது, இந்திரியங்கள் மனதிற்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், மனது புத்திக்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். புத்தி சொல்றத மனசு கேட்கணும், மனசு சொல்றத இந்திரியங்கள் கேட்கணும். அப்பதான் பயணம் சரியா இருக்கும். ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு பக்கம் இழுத்தாக்கா இப்போ பயணம் போக முடியாது. இப்போ அது சரியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சரியா வைத்து கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய முதல் வேலை. அதுதான் சொன்னார். முதல்ல இதெல்லாம் சரியா பராமரிக்கிறது. நம்ம விரும்புகின்ற லட்சியத்தை அடைவதற்கு இதெல்லாம் முதல்ல சரியா இருக்கணும். உடம்ப சரியா பராமரிக்கணும், மனதை சரியா வைத்து கொள்ளணும், புத்தியை தெளிவா வைத்து கொள்ளணும், இந்திரியங்கள் கட்டுப்படக்கூடியதா இருக்கணும், ஆரோக்கியமானதா இருக்கணும், பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் முக்கியமானது. இதுல முதல்ல ஒரு மனிதன் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அதுவே கேள்விக்குறியா இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி பலருக்கு கவலை இல்லை. சாப்பாடுல அதீதமான சாப்பாடு இல்லாம மரணம் வருது, துன்பம் வருதுங்கிறது ஒரு பக்கம். ஆனா சாப்பாடு தான் இன்னைக்கு பலவிதமான நோய்களுக்கு காரணமா இருக்கு. கண்ணா பின்னான் கண்டதை சாப்பிட்றதுன்னு உணவுல ஒழுங்கு என்பது இல்லை. அதனால இந்திரியங்கள் கெட்டு போகுது, மனது கெட்டு போகுது, உடம்புக்கு போதுமான உடற்பயிற்சி இல்லை. அதனால உடம்பு வலிமையானதாக இல்லை, ஆரோக்கியமானதாக உடம்பு இல்லை. புத்தியில கண்ட விஷயத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கிறான். அதனால புத்தியும் தெளிவா இல்லை. மனது சொல்லவே வேண்டாம், 1000 விஷயங்களை நோக்கி போய் பலவீனமானதாக இருக்கின்றது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல ஒருவன் சரி செய்ய வேண்டும். அதுதான் அடிப்படை கல்வியில இருக்க வேண்டியது. இளம் பருவத்துல ஒருவன் செய்ய வேண்டியது உடம்பு, மனது, புத்தி, இந்திரியங்கள் இவைகளை வலுவாகவும் தெளிவாகவும் வைத்து கொள்ளுகின்ற சாதனைகளைத்தான் செய்யணும். அதுதான் கல்வியாக இருக்க வேண்டும். அந்த கல்வி சரியா இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பலவீனமாக இருக்கின்றது, நாகரிகத்தினுடைய பலவீனமாக இருக்கின்றது. ஆன்மீகத்துக்கு வந்தா அது இன்னும் முக்கியத்துவம் உடையதாக ஆகின்றது. உலக வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவமோ அதை விட அதிக முக்கியத்துவம் உடையதாக ஆன்மீக வாழ்க்கையானது இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கைக்கு இவைகளெல்லாம் இன்னும் பலமானதாக இருக்க வேண்டியது இருக்கின்றது. ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையினுடைய லட்சியம், ஆன்மீக வாழ்க்கையினுடைய முடிவு இன்னும் மிக தூரமானதாக இருக்கு. ரொம்ப தூரம் பயணப்பட வேண்டியதா இருக்கு. உலக வாழ்க்கையினுடைய லட்சியம் ரொம்ப பக்கத்துல நமக்கு இருக்கின்றது. ஆனா ஆன்மீக வாழ்க்கையினுடைய லட்சியம் மிக தொலைவில் இருக்கிறது, நீண்ட தூரம் பயணப்பட வேண்டியதா இருக்கு, இன்னும் கடுமையான பாதையாக இருக்கின்றது. நான் கைலாசத்துக்கு போகணும்னாக்கா அது எளிதானதாக இல்லை. கைலாசத்துக்கு போறோம்னா அப்ப அதற்கு இன்னும் தயார் நிலையில இருக்கணும். அதனால அதெல்லாம் இங்க சொல்லுகின்றார். உபனிஷத்து அதெல்லாம் வலியுறுத்தி சொல்லுகின்றது. சாஸ்திரங்கள்ல இகலோக சுகம், பரலோக சுகம், மோட்ச சுகம் என்று இதெல்லாம் அடையிறதுக்கு உடம்பு தான் சாதனம் என்று, அதற்கான
பயிற்சிகள் எல்லாம் சாஸ்திரம் நிறையா சொல்லுகின்றது. இது நம்ம இதுவரைக்கும் பார்த்தது. 3வது பாட்டில் இந்த வர்ணனை, ரத கல்பனை வர்ணனை தான் இருந்தது. 4வது பாட்டையும் பார்க்க தொடங்கி இருக்கிறோம். இப்படி இந்த உடல் மன ஆரோக்கியத்தோட முக்கியத்துவத்தை சொல்லி, அடிப்படையான விஷயம் அதுதான், அதை தெளிவாக சொல்லி, அதுக்கப்புறம் 4வது பாடல்ல இந்த சாத்திய சாதனத்தை இன்னும் விவரித்து சொல்லுகின்றார். ஏன்னா அது தெளிவா இல்லைங்கிறதா நம்மளுடைய பிரச்சனைன்னு சொன்னார். அதை தெளிவுபடுத்துகிறார். சாத்தியம் என்பது நித்தியானந்த சுகம்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது. அது சாஸ்திரங்கள்ல மோக்ஷம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதுதான் மோக்ஷம் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. விஷ்ணோகோ பரமம் பதம்னு சொன்னார். விஷ்ணுவினுடைய பரமம் பதம் என்றும் மோக்ஷம் என்றும் அதுவே சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால வைகுண்டம்னு சொன்னாலும் சரி, கைலாசம்னு சொன்னாலும், விஷ்ணு இருக்கின்ற பரமபதம் அப்படின்னு சொன்னாலும், மோக்ஷம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். நித்தியானந்த சுகம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். அதனால் நம்ம இயல்பா, அதனால மோட்சம்னாக்க நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்தோம் இறுதியா, மோட்சம்னாக்க ஏதோ மரணத்திற்கு பிறகு ஒரு காலத்துல அடையக்கூடியது என்பது இல்லை. நமக்கு இயல்பான விருப்பமாக இருக்கின்ற நித்தியானந்த சுகம்ங்கிறதுக்கு தான் சாஸ்திரம் மோட்சம்ங்கிற பெயரை சொல்லி இருக்கின்றது. அதனால நித்தியானந்த சுகத்தை எங்க அடையலாம்னா இங்கேயே அடையலாம். பல மதங்கள் மரணத்திற்கு பிறகுதான் சொல்லி இருக்கு. ஆனால் நம்ம சாஸ்திரம் தெளிவா சொல்லுது, அது இங்கேயே இப்பொழுதே அனுபவிக்கத்தக்கது. அதுக்கப்புறம் அடுத்த வரியில சாதனத்தை பற்றி விரிவா சொல்றார். அதுலேயும் முக்கியமான சாதனம், இந்த உடம்புங்கிறது சாதனம், உடம்பு ஆரோக்கியமா வைத்து கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம்ங்கிறது ரத கல்பனையா சொல்லப்பட்டது. இந்த மோட்சத்தை, நித்தியானந்த சுகத்தை நேரடியாக தரக்கூடிய சாதனம் என்னவோ அதை அடுத்து விவரிக்கின்றார். அதுதான் 4வது ஸ்லோகத்துல 2வது வரியில இருக்கிறது. நம்ம ஸ்லோகத்தை படிக்கலாம். 4வது ஸ்லோகம். பிராப்யம் தத் பரமம் சுகம் ஹி முனயஹ மோக்ஷம் சமாச்சக்ஷதே ஜீவேஷான ஜகத் விசேஷரஹிதம் ஞானைக்க சாத்தியம் த்ருவம் ஏனாத்மன்யதிரோகிதஸ்வமஹிமா ஆனந்தாத்மகோ பாசதே மித்யாத்யாசமதிஷ்சயேன கலதி ஞானம் ததேவாமலம் பிராப்யம் தத் பரமம் சுகம் ஹி முனயஹ மோக்ஷம் சமாச்சக்ஷதே ஜீவேஷான ஜகத் விசேஷரஹிதம் ஞானைக்க சாத்தியம் த்ருவம் ஏனாத்மன்யதிரோகிதஸ்வமஹிமா ஆனந்தாத்மகோ பாசதே மித்யாத்யாசமதிஷ்சயேன கலதி ஞானம் ததேவாமலம். முதல் வரி மோட்சத்தை வர்ணிக்கின்றது. ஜீவேஷான ஜகத் விசேஷ ரஹிதம், ஜீவன் ஈஸ்வரன் ஜகத் என்ற வேறுபாடுகள் இல்லாதது. இந்த மோட்ச நிலையில எவ்விதமான பேதமும் இல்லை, உயர்வு தாழ்வு எவ்விதமான பேதமும் இல்லை, ஒரு சமநிலை, ஒரு பூர்ணமான நிலை. ஜீவ ஈஸ்வர ஜகத்துங்கிற வேறுபாடுகள் இல்லாத ஒரு பதம், ஒரு நிலை, எல்லாம் ஒன்றாய் இருக்கின்ற நிலை, அல்லது ஜீவன் ஈஸ்வரனை அடைந்து, ஜீவன் ஜகத்தை விட்டு ஈஸ்வரனை அடைந்திருக்கின்ற நிலை. அதனால அங்க வேறுபாடு இல்லை, ஜகத்தை விட்டாச்சு, ஈஸ்வரனாக அவர் ஈஸ்வரனை அடைந்து விட்டார். அதனால அது பூர்ணமான ஒரு நிலையாக இருக்கின்றது, அங்கே எந்த பேதமும் இல்லை. அப்புறம் அது எதனால் அடையக்கூடியது? ஞான ஏக்க சாத்தியம், ஞானைக்க சாத்தியம், ஞானம் ஒன்றினாலேயே அடையக்கூடியதாக இருக்கின்றது, அறிவு ஒன்றினாலேயே அது அடையக்கூடியதாக இருக்கின்றது. அப்புறம் துருவம்,
துருவம்னா நிலைத்திருப்பது, நிலையாக இருப்பது, உறுதியாக இருப்பது. அது மற்ற நம்ம உலகத்தில் அடையக்கூடிய மற்ற எல்லா லட்சியங்களும் மாறுபடக்கூடியதாக, நிலை இல்லாததாக இருக்கின்றது. இதற்கு மாறாக நிலையான பதமாக மோட்சம் இருக்கின்றது. ஒரு முறை அடைந்து விட்டால் அதிலிருந்து கீழே வருதல் என்பது இல்லை. மற்ற எல்லா உலக லட்சியமும் அப்படி இல்லை. கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் அது மாறிவிடும். ஒன்று பதவியே போயிடும், அல்லது பதவி தலைவலி கொடுக்கறதா ஆயிரும். பதவியோ என்ன லௌகிக்கமா என்ன அடைகிறோமோ அது கொஞ்ச நாள்ல காணா போய் விடுகிறது, அல்லது அது இருக்கிறதே பிரச்சனையாக ஆகிவிடுகிறது. அப்படித்தான் எல்லா லட்சியத்தையும் பார்க்கிறோம். உலக இலக்குகள் எல்லாம் அப்படி. ஆனால் மோட்சம் என்பது நிலையானது, மாறுவது இல்லை, எப்பொழுதும் ஒரே தன்மைத்தானது, அழிவில்லாதது. பிராபியம், அதுவே அடையத்தக்கது. ஏன்னா நம்ம அடைய விரும்புறது அதுதான் தத் பரமம் சுகம், அதுதான் மேலான சுகம், நிலையான நிரந்தரமான பூர்ணமான சுகம், அந்த மோட்ச நிலை என்பது. அதையே முனையக மோக்ஷம் சமாச்சக்ஷதே, அதையே முனிவர்கள் மோக்ஷம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பேர் தான் மோட்சம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் மோட்சத்துக்கான லட்சணம், நாம் அடைய விரும்புகின்ற மோட்சம் அல்லது அடைய வேண்டிய லட்சியம், இறுதி இலக்கு என்ன என்றார்? நிலையான ஒரு பதம், சுகமே வடிவான ஒரு பதம், மேலான ஒப்பற்ற சுகமாக இருக்கின்ற ஒரு நிலைதான் மனிதர்கள் அடையத்தக்கது, ஜீவர்கள் அடையத்தக்க வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்களால செவ்வாய்க்கு போகணும், சனிக்கு போகணும், வியாழனுக்கு போகணும்னு நினைக்கிறான். இல்லை இந்த பூமியிலேயே கோடீஸ்வரன் ஆகணும், உயர்ந்த பதவியை அடையணும், எண்ணற்ற லட்சியங்கள் பூமியில மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த லட்சியங்கள் எல்லாம் உண்மையிலேயே நிலையானது அல்ல. அவர்கள் விரும்புகின்ற நிரந்தரமான சுகத்தை இந்த எந்த லட்சியமும் தந்து விடுவது இல்லை. அதுதான் உண்மை. அதனால நாம் அடைய வேண்டிய லட்சியம் நிலையான நிரந்தரமான சுகம் என்பதுதான். அதைத்தான் சாஸ்திரம் மோட்சம் என்ற பெயரால் சொல்லி இருக்கின்றது. பெரியோர்கள் வீடு பேறு என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அதற்கான சாதனம் ஞானத்தை சொல்லுகின்றார். ஞானம் ஒன்றினாலேயே அடையக்கூடியதுன்னு முதல்ல சொன்னார். அந்த ஞானம் எந்த ஞானம்னா ஞானத்தினால் அடையக்கூடியதுன்னா அந்த எந்த ஞானத்தினால், எப்படிப்பட்ட ஞானத்தினால் அது அடையக்கூடியது. மோட்சத்திற்கான சாதனம் என்னங்கிறதுலேயே பல மதங்களுக்குள்ள வேறுபாடு உண்டு. எதனால மோட்சம் அடையிறது விருப்பம், மோட்சம்னா என்னங்கிறதுல விளக்கத்துல மதத்துக்கு மதம் வேறுபாடு உண்டு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறது அப்படிங்கிறதோ அல்லது குறிப்பிட்ட கடவுள் இருக்கின்ற இடத்துக்கு போறது தான் மோட்சம்னு அந்தந்த மதங்கள் சொல்லுகின்றன. ஆனால் எது மோட்சம்ங்கிறதுக்கே ஒரு தெளிவான வரையறை நமக்கு இருக்கணும். நம்ம சாஸ்திரம் சொல்லுகின்ற வரையறை இதுதான். நித்யானந்த சுகம், பரமம் சுகம் என்பதுதான். அதற்கப்புறம் அந்த மோட்சத்தை அடைவதற்கு, அந்த நித்யானந்த சுகத்தை அடைவதற்கான சாதனம் என்ன என்று கேட்டா அதுலேயும் மதத்துக்கு மதம் வேறுபாடு இருக்கின்றது. இங்க என்ன சாதனம்? ஞானம்தான் ஒரே சாதனம்னு உபனிஷத்தினுடைய கருத்து, வேதத்தினுடைய கருத்து. ஞானம் ஒன்றே சாதனம். அதுக்கப்புறம் அதுல என்னன்னா எந்த ஞானம்னா ஞானம் மோட்ச சாதனம்னு ஞானம் இல்லை, மற்ற யோகம் இருக்கு, நிறைய எண்ணற்ற சாதனங்கள் இருக்காங்க. அதுல ஞானம்தான் சாதனம்னு ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஞானம் என்னங்கிறதுல அதுலேயும் மதத்துக்கு மதம் வேறுபாடு இருக்கு. துவைத்த ஞானமா, விசிஷ்டாத்வைத்த ஞானமா, அத்வைத்த ஞானமா, இல்லை எந்த ஞானம் அப்படிங்கிற சாங்கிய ஞானமா, யோக ஞானமா, அப்படி அதற்குள்ளேயும் பல பேதங்கள் இருக்கு. அதனால் அந்த ஞானம் என்ன என்று அதையும் தெளிவாக சொல்லுகின்றார். ஏன எந்த ஞானத்தினால் அப்படிங்கிறது, எந்த ஞானத்தினால் இதெல்லாம் நடக்குமோ அந்த ஞானம் தான் மோட்சத்தை தரக்கூடிய ஞானம் என்ற கருத்து. என்ன பண்ணணும்? ஞானம் ஆத்மனி அதிரோகிதக ஸ்வமகிமா ஆனந்த ஆத்மக பாசத்தே. எந்த ஒரு ஞானத்தினால், ஆத்மனினா தன்னிடத்தில், அதிரோகிதக தன்னிடத்தில் கற்பிதமாக உள்ள மறைப்பானது நீங்குகின்றதோ, எந்த ஒரு ஞானத்தினால் தன்னுடைய மேலான ஆனந்தமானது வெளிப்படுகின்றதோ அந்த ஞானம்தான்
அந்த ஞானம்தான் மோட்சத்தை தரத்தக்கது. அதனால இங்க அஜ்ஞானத்தை நீக்குகின்ற ஞானம் தான் மோட்சத்தை தரத்தக்கது. எதை பற்றிய ஞானம்னாலே அஜ்ஞானத்தை போக்குறது தானே. இப்போ எதை பற்றிய அஜ்ஞானம்னா ஆத்மாவை சொரூபத்தை பற்றிய அஜ்ஞானத்தை நீக்குகின்ற ஞானம். ஆத்மாவை மறைத்திருக்கின்ற ஞானத்தை நீக்குகின்றது. ஆத்மாவை மறைத்திருக்கின்ற மறைப்பை நீக்குகின்ற ஞானம். அந்த மறைப்புக்கு தான் அஜ்ஞானம்னு பேர். ஆத்மாவை பற்றிய அறியாமையை போக்குகின்ற ஞானம் எதுவோ அந்த ஞானமே மோட்சத்தை தரத்தக்க ஞானம். ஆத்மாங்கிறது என்னது? நான் என்பதுதான். அதனால சாஸ்திரத்துடைய கருத்து, இங்க நம்ம எந்த ஒரு மோட்சத்தை அடைய விரும்புகின்றோமோ, எந்த ஒரு நித்தியானந்த சுகத்தை அடைய விரும்புகின்றோமோ, அந்த மோட்சமானது, அந்த நித்தியானந்த சுகமானது ஆத்மாவின் சொரூபமாக இருக்கின்றது. ஆத்மாதான் அந்த ஆனந்த சுகமாக, ஆனந்த கணமாக ஆத்மா இருக்கின்றது. அந்த ஆத்மாவை ஒருவன் அடைகின்ற பொழுது நித்தியானந்த சுகத்தை அடைந்தவனாக ஆகின்றார். தானே? நமக்கு ஒரு பயன் வேணும், அதற்கு இந்த பொருள் எங்க ப்ராடக்டை வாங்கினா இந்த பயன் கிடைக்கும்னா, நம்ம விரும்புறது ஒன்று, இந்த பொருளால் இந்த நன்மை ஏற்படும்னா அந்த பொருளை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். மாதிரி நம்ம விரும்புறது நித்தியானந்த சுகம். அந்த நித்தியானந்த சுகம் எங்கே இருக்கு அப்படின்னா, இந்த உலக பொருள்கள் எதனிடத்திலையும் நித்தியானந்த சுகம் இல்லை. அதில் இருக்கு ஒரு சுகம், ஆனால் அது அனித்தியமான சுகமாக இருக்கின்றது. ஏன் அனித்தியமான சுகமாக இருக்கு? அந்த பொருளே அனித்தியமானதாக இருக்கு. அனித்தியமான ஒரு பொருள் நித்தியமான ஒரு சுகத்தை எப்படி தர முடியும்? எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஒரு வேரண்டின்னு வச்சிருக்கிறான். அப்போ ஒரு வேரண்டி பீரியட்னு ஒன்று இருக்குல்ல, லைஃப் டைம் வேரண்டின்னு யாரும் சொல்றது இல்லையே. 6 மாதம், 1 வருஷம், அவ்வளவுதான் அதுக்கு வேரண்டி. அப்போ அதற்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அதனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகத்திலையும் வரையறை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொருள்லையே ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதே மாதிரி பல பொருள்கள் இருக்கு, அதை விட உயர்ந்த பொருள் இருக்கு, கீழே பொருள் இருக்கு. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகத்திலையும் தாரதம்பியம் இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. அப்புறம் அந்த பொருள் நிலையானதா இல்லை, அது மாறுபடக்கூடியதா இருக்கு. இருக்கிற காலத்திலேயே மாறுபடக்கூடியதாக இருக்கின்றது. போக போக தேய்மானம் வருது, அதுல பழுது ஏற்படுகின்றது. அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகமும் காலத்தினால மாறுபடுகின்றது, குறைந்து கொண்டே போகிறது. அதனாலதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல மாத்தலாம் நினைக்கிறோம். அது வாங்குற மாதிரி அப்படியே இருந்தாக மாற்ற வேண்டியது இல்லையே. போக போக அது குறையறதுனாலதான் அதை மாற்றி விடலாம் நினைக்கிறோம். அல்லது முற்றிலும் பயனற்றதாக போய்விட்டால் முழுக்கவே மாத்திரலான்னு மாற்ற முடிஞ்சதை மாத்திரம், மாற்ற முடியலைன்னா தலையெழுத்துன்னு வச்சிருக்கு. அதனால பொருட்களா இருந்தா மாற்ற முடியுது, உறவுகளா இருந்தா என்ன பண்றது? சட்டை அப்படின்னா ஆடையா இருந்தா மாத்திரலாம், இல்லை வேற ஏதோ ஃபேனு மிக்சி கிரைண்டர்னாக்க மாத்திரலாம். அம்மா அப்பாவா இருந்தா என்ன பண்றது? இல்லை கணவன் மனைவியா இருந்தா என்ன பண்றது? குழந்தைகளா, இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா இருந்தா என்ன பண்றது? அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓட்டலான்னு தலையெழுத்தேன்னு வைத்து கொள்ளுகிறோம். இது உலகத்துல இருக்க எல்லா பொருட்கள்லையும் இந்த குறைபாடானது இருக்கின்றது. அதனால இந்த எந்த உலக பொருளும் நாம விரும்புகின்ற நித்தியானந்த சுகத்தை தருவதாக இல்லை. அப்ப நிலையான ஒரு பொருள் தான் நித்தியானந்த சுகத்தை தர முடியும். அதான் முடிவு. இந்த உலகத்துல இருக்க எந்த பொருளை ஆராய்ந்து பார்த்தாலும் அது குறைவுடையதா இருக்கு, நிலை இல்லாததாக இருக்கின்றது. அதனால இதுல இருந்தும் நிலையான ஒரு சுகமானது கிடைக்காது, நித்தியானந்த சுகமானது கிடைக்காது. அப்ப எதனால கிடைக்கும்? எந்த பொருள் நித்தியமானதா இருக்கோ, முழுமையானதாக இருக்கின்றதோ, என்றைக்கும் தேய்ந்து போகாததை அதெல்லாம் சொல்லணும். உலக பொருள்கள்ல தேய்ந்து போறது இருக்கு, குறைந்து போறது இருக்கு. அப்படிலாம் எதுவும் ஆகாததாக, நிலையானதாக, முழுமையானதாக, நிரந்தரமானதாக, மாறுபடாததாக எந்த ஒரு பொருள் இருக்கோ அந்த ஒரு பொருள் மட்டுமே நித்தியானந்த சுகத்தை நமக்கு தர முடியும். அப்படி எந்த பொருள் இருக்குன்னு தேடுனா அங்கதான் ஆன்மீகம், அங்கதான் சாஸ்திரம் சொல்லுது. அந்த பொருள் கடவுள் ஒருவரே, இறைவன் தான் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான பொருளாக இருக்கக்கூடியவர். ஆகவே ஒருவன் எப்பொழுது கடவுளை அடைகின்றானோ அப்பொழுதுதான் அவன் விரும்புகின்ற நித்தியானந்த சுகத்தை அடைய முடியும்.
கடவுள் தான் நிரந்தரமானவர், காலத்தினால தேயாதவர், காலத்தினால தேய்ந்து எப்பொழுதும் இளமையா இருக்கிறவர்னா. அதனால எப்பொழுதுமே தேய்தல் இல்லாத, மாறுபாடு இல்லாத, நிரந்தரமான, முழுமையான ஒரே வஸ்து இறைவன், கடவுள் என்பதுதான். அந்த கடவுளை ஒருவன் அடைகின்ற பொழுது நித்தியானந்த சுகமாக அது இருக்கின்றது. சரி, அடுத்த கேள்வி என்ன வரும்? அந்த கடவுள் எங்க இருக்கிறார், எப்படி அடையிறது? அடுத்த கேள்வி அதுதான். அப்படிப்பட்ட நித்தியானந்த சுகமான அந்த கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? பூர்ணமான அந்த கடவுள் எங்கே இருக்கிறார்னா அதுக்கு சாஸ்திரம் சொல்லுது, அது ஆத்மாவாக இருக்கின்றார். அனைத்துள்ளும் ஆத்மாவாக அவர் இருக்கின்றார். அதனால இப்ப கடவுளை அடைதல் என்பது என்ன ஆகுது? நித்தியானந்த சுகத்தை அடைதல் என்பது கடவுளை அடைதல் என்பதாக ஆகின்றது. படிப்படியா பார்க்கணும். நம்ம விரும்புறது நித்தியானந்த சுகம். நித்தியானந்த சுகத்தை சொரூபமாக கொண்ட பொருள் எதுன்னு பார்த்தாக்கா ஒரே பொருள் இறைவன் தான். அப்ப இறைவனை அடைதல்ங்கிற லட்சியமாக ஆகின்றது. இறைவன் யாரு, அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா இறைவன் ஆத்மாவாக இருக்கின்றார். அப்ப இறைவனை அடைதல் என்பது ஆத்மாவை அடைதல் என்பதாக ஆகின்றது. ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஆத்மா ஒவ்வொரு ஜீவனுடைய சொரூபமாகவும் இருக்கின்றது. ஆகவே ஒருவன் தன்னுடைய சொரூபத்தை அறிதல், தான் தன்னை அடைதல். அதனால ஆத்மானாக்க சொரூபம்னா அவனேதான். சொரூபம்னா என்னது? அவனேதான். அப்ப அவனையே அடைதல் என்பதுதான் அங்க லட்சியமாக இருக்கின்றது. நான் என்னை அடையிறது அப்படிங்கிறது முடியுமானா, நான் என்னை அடையிறது நான் தான் ஏற்கனவே இருக்கிறேனே. அதனால வெளியே இருக்க பொருளை அடையலாம். இப்போ நான் இங்கிருந்து மதுரைக்கு போகணும்னாக்கா தேனியிலேருந்து மதுரைக்கு போக முடியும். தேனி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்து கொண்டு நான் தேனிக்கு எப்படி போகிறது, எந்த பஸ்ஸில் ஏறலாம்னா அப்படி கேட்டால், அப்படி ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை கேட்குது அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவோம்? நீ எங்கே இருக்கியோ அதான் தேனினா. அதனால் இதுக்கு எந்த பஸ்லையும் ஏற வேண்டாம். அப்போ அந்த இடத்துல இருக்கிறது ஒரே பிரச்சனை, நான் தேனியில் தான் இருக்கிறேன்னு அவருக்கு தெரியலை, அவ்வளோதான். தான் எங்கே இருக்கிறோம்னு அவருக்கு தெரியலை. அதனால் அது எங்கேயோ இருக்குன்னு நினைத்து கொண்டு கேள்வி கேட்கிறார். அந்த மாதிரி நான் நித்தியானந்த சுகத்தை அடையணும். நித்தியானந்த சுகத்தை அடையிறதுக்கு கடவுளை அடையணும். கடவுளை அடையணும்னா ஆத்மாவை அடையணும். ஆத்மா எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டா ஆத்மானா அது சொரூபம்னா அது உனக்குள் நீதான் அப்படின்னு சொல்ற பொழுது இப்ப நான் ஆத்மாவாக இருக்கிறேன்கிறது நமக்கு தெரியவில்லை. அதான் பிரச்சனை. கடைசி பிரச்சனை என்னது? அந்த நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன், அது எனக்கு தெரியவில்லை. அல்லது எனக்குள், இப்படி வேணா சொல்லலாம், எனக்குள் இருக்கக்கூடிய நித்தியானந்த சுகஸ்வரூபமான ஆத்மாவானது எனக்கு விளங்காமல் இருக்கின்றது, எனக்கு தெரியாமல் இருக்கின்றது. அப்படி இருக்கலாமே. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் அல்லது பாக்கெட்லேயே வைத்துட்டு வெளியே தேடுற ஆள் உண்டு. இருக்குல்ல, ரூம் சாவியோ பைக் சாவியோ ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம சட்டை பாக்கெட்லேயே இருக்கும், பேண்ட்டு பாக்கெட்லேயே இருக்கும், முழுக்க தேடுவார்னா எல்லாத்தையும் தேடி கடைசியா எங்கன்னா பாக்கெட்டில் இருக்கு. அந்த மாதிரி கண்ட சாமீகர நியாயம்னு சாஸ்திரம் சொல்லுது. கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய செயின் தான். திடீர்னு செயினை காணான்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கே இருக்குது? அது கழுத்திலே தான் இருக்குது. அங்கே இங்கே தேடி கடைசியில் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கேட்ட பிறகு என்ன தேர்றேன்னா, செயினை தேர்றேன்னா, எந்த செயின் அதான் உன் கழுத்துலேயே இருக்குது பாருன்னு முன்னாடி இருக்கிற இன்னொருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தெரிகிறது. அந்த மாதிரி நமக்கு ஆத்மா அதுதான் நித்தியானந்த சுகம். ஆனால் அது எப்படி இருக்கிறது, நமக்குள் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியவில்லைன்னா என்ன அர்த்தம்? ஏதோ மறைத்திருக்கிறதுன்னு அர்த்தம். தெரியலைன்னா, ஒரு பொருள் தெரியலைன்னா அது துணி கடியில் இருக்குது, அதனால தெரியலை. நம்ம அதை பார்க்காம எல்லாத்தையும் தேடணும். கடைசியில் துணி எடுத்துகிட்டு பார்த்தா அடியில் இருக்குன்னு. அந்த மாதிரி ஆத்மா இருக்கிறது, அது சொரூபமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. ஏதோ ஒன்று மறைத்திருக்கின்றது, அதனால தெரியவில்லை. அதனால அந்த மறைப்பு என்னது? அந்த மறைப்புக்கு தான் அஜ்ஞானம்னு பேரு. அந்த மறைப்பை, அந்த அஜ்ஞானத்தை எந்த ஒரு ஞானமானது நீக்குகின்றதோ அதான் இந்த வரியில சொல்லி இருக்கிறார். அதனால இந்த ஒரு வரிக்கு நம்ம இவ்வளவு தெளிவா அப்படி பார்த்து கொள்ளணும், அர்த்தம் பார்த்து கொள்ளணும். ஏன்னா மற்ற சித்தாந்தங்களுக்கும் அத்வைத சித்தாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். மற்ற எல்லா மதங்களுக்கும் வேதாந்தம் உபனிஷத்து சொல்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். உபனிஷத்துக்கு அர்த்தம் பண்றதுலேயே அந்த துவைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா அர்த்தம் பண்ணவங்களுக்கும் அத்வைத்தமா
உபனிஷத் சொல்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். நாம விரும்புறது நித்தியானந்த சுகம். அந்த நித்தியானந்த சுகமா இருக்கிற ஒரே பொருள் இறைவன். இது வரைக்கும் எல்லா மதமும் வந்துடுது. அந்த நித்தியானந்த சுகமே ஒன்றும் கிடையாது, அல்லது உலக சுகம்தான் மேலான சுகம்ங்கிறது நாஸ்திகவாதம். அது நாஸ்திக மதங்கள் எல்லாமே அதை சொல்லுகின்றன. ஆன்மீகம்ங்கிற பொழுது ஆஸ்திகம்ங்கிறது என்னது? இறைவன் அப்படி இருக்கிறார். இறைவன்கிற ஒரே ஒரு பொருள் நித்தியானந்த சுகமாக இருக்கின்றது. அந்த இறைவனை நீ அடைந்தால் நித்தியானந்த சுகத்தை அடையலாம். இது எல்லா மதங்கள்லையும் இருக்கிறது. அந்த இறைவன் எங்க இருக்கிறார்னு கேட்கிற பொழுது ஒவ்வொரு மதமும் ஒரு இடம் சொல்லுது. அதான் வைகுண்டத்துல இருக்கிறார், கைலாசத்துல இருக்கிறார், இல்ல வேற மதம்னா மற்ற புற மதங்கள் அப்படின்னு பார்த்தா பரலோகத்துல இருக்கிறார், இல்ல வேற ஏதோ ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துல இருக்கிறார். அங்கே நீ போனார். ஒன்று நீ போகணும், நீ போக முடியாது, அவர் எழுப்பி கூட்டு போவார்ட்டான். அதனால அதனால அந்த மதத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னது? நீ இருக்கிற வரைக்கும் அந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கணும், பேரு கூட மாற்ற வேண்டியதில்லை, இருந்தா போதும்னா. ஏதோ ஒரு விதத்துல அந்த மதத்துல அந்த கடவுளிடத்துல நம்பிக்கை உடையவனா அந்த மத நூலை படித்து கொண்டு அதுல சொல்லி இருக்கிறபடி தர்மப்படி வாழ்ந்து நீ இறந்து போயிட்டாக்க ஒரு நாள் அவர் கூட்டிட்டு போவார்னா. அவர் இருக்கிற இடத்துக்கு அவர் உன்னை அழைத்து செல்வார். இது மற்ற மதங்கள் சொல்றது. நம்ம இந்து மதத்துல என்னது? நீ அந்த பகவான் மேல பக்தி உடையவனா இருந்தேன்னா அவர் சொல்றபடி ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் முறையா கடைபிடித்தாக்க அவருடைய தூதர்கள் அல்லது அவரே நேரடியா உன்னை அவருடைய இடத்துக்கு அவருடைய லோகத்துக்கு கூட்டு போய் அங்க பெர்மனண்டா வச்சுக்குவார், பக்கத்துல வைத்துக் கொள்வார். அதுதான் முக்தி மோட்சம் அப்படிங்கிறது எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது. ஆனா உபனிஷத் வேதாந்தம் அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்லுது? அந்த இறைவன் சர்வ வியாபகமாக இருப்பவர் என்றார். அவர் இங்கேயே இருக்கிறார், இந்த லோகத்திலேயே இருக்கிறார், ஒவ்வொன்றுள்ளும் ஆத்மாவாக இருக்கிறார். இங்கே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியக்கூடியவராக இல்லை, கண்ணுக்கும் கண்ணாக. அதான் உபனிஷத் கேன உபனிஷத்துல தான் பார்க்கிறோம். கண்ணுக்கும் கண்ணா, காதுக்கும் காதா, மனதுக்கும் மனதா, எது இருக்கிறதுனால உடம்பு இருக்கோ, எது இருக்கிறதுனால உலகம் இருக்கோ, அந்த ஒன்று இறைவன் ஆத்மா என்று சொல்லுகின்றது. அதனால அங்கதான் அத்வைத சித்தாந்தம்ங்கிறது தெளிவா வருது. அத்வைத இந்த ஒரு கருத்தை தர இறைவன் ஆத்மாவாக இருக்கிறார் என்பதை சொல்லாத மதங்கள் எல்லாமே துவைத்த மதம் தான். எல்லாமே துவைத்த சித்தாந்தம் தான். இங்க அத்வைத சித்தாந்தம் அதுவே ஆத்மாவாக இருக்கின்றது. அப்ப ஆத்மாவாக இருந்தா ஏன் எனக்கு இத்தனை நாள் தெரிகிறேங்கிற கேள்விக்கு பதில் அஞ்ஞானத்தினால் அது மூடப்பட்டிருக்கின்றது. அஞ்ஞானத்துக்கு விரோதி ஞானம் தான். ஆகவே எப்பொழுது ஞானத்தினால் உன்னுடைய மறைப்பை நீக்குகின்றாயோ, அவ்வாறு அந்த அஞ்ஞான மறைப்பானது நீங்குகின்றதோ, அப்பொழுது ஸ்வரூபமானது தானே விளங்கும். அதான் இந்த வரியில இருக்கிறது. ஆத்மனி அதிரோகிதக, அதிரோகிதன ஆத்மாவை மறைத்திருக்கின்ற, அந்த மறைப்பை நீக்கியவனாகி. எப்பொழுது ஒருவன் ஆத்மாவை மறைத்திருக்கின்ற அல்லது தன்னிடத்தில் இருக்கின்ற மறைப்பு நீங்கியவனாக ஆகின்றானோ, அவ்வாறு ஆகின்ற பொழுது என்னது? ஸ்வமகிமா ஆனந்த ஆத்மக பாசத்தே, தன்னுடைய மேலான சொரூபமானது தானே விளங்குகின்றதோ. ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கு, அதன் மேல ஒரு துணி மறைத்திருந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தாலும் வெளியே வெளிச்சம் தெரியாது. அப்ப அந்த மறைப்பை நீக்குகின்ற பொழுது தானாக விளக்கு தெரிகின்றது. அதுக்கு மறைப்பை நீக்கினதுக்கு அப்புறம் விளக்க தெரிந்து கொள்றதுக்கு ஏதாவது பண்ணணுமான்னா, சுயம் பிரகாசம் இல்லாத ஒரு பொருளை பார்க்கறதுக்கு வேணா ஒரு வெளிச்சம் தேவை இருக்கு. ஆனா சுயம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வெளிச்சம் தேவையில்லை. ஏதாவது மறைத்து இருந்தா மறைப்பை நீக்கினா போதுமானது. அப்படி ஆத்மா சுயம் பிரகாசமாக இருக்கின்றது. அதற்கு மேல அஞ்ஞானம் மறைத்து இருக்கின்றது. ஞானத்தினால் அஞ்ஞான மறைப்பு நீங்குகின்ற பொழுது ஆத்மா தானாகவே விளங்குகிற ஸ்வமகிமான தன்னுடைய மேலான ஆனந்த ஆனந்த சொரூபமானது பாசத்தேன தானாக விளங்குகின்றது. ஆத்மா தானாக விளங்குகின்றது. ஆனால் இந்த மாயாமலம் நீங்குகின்ற பொழுது ஆத்மா தானாகவே விளங்குகின்றது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, இன்னொன்று அஞ்ஞானம். அந்த ஞானமானது வேற இன்னொரு காரியத்தையும் பண்ணுது. ஏன்னா இந்த அஞ்ஞானமானது சொரூபத்தை மறைத்திருக்கின்ற அஞ்ஞானமானது ரெண்டு வேலையை பண்ணியிருக்கு. இல்லை, மாயைக்கு ரெண்டு சக்தி சொல்றோம். ஒன்று ஆவரண சக்தி, இன்னொன்று விக்ஷேப சக்தி.
ஒன்று ஆவரணம், ஒரு ஆவரணம்ங்கிற ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அத்தியாரோபம்ங்கிற ஒன்று இருக்கு. ரெண்டு பிரச்சனை. ஒன்று சொரூபம் மறைக்கப்பட்டிருக்கு, இன்னொன்று தானல்லாத ஒன்று தானாக காட்டப்பட்டிருக்கின்றது. கயிறு தெரியல, நம்ம கயிறு பாம்பு தான் உதாரணம், கயிறு பாம்புக்கு வந்துடணும். கயிறு தெரியலேங்கிறது ஒன்று, கயிறு தெரியவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அது உண்மையிலேயே பாம்பே இருந்து பாம்பே தெரியலனாலும் மிதிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அதனால அது இருக்கிறது தெரியாமலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருக்கிறது வேறொன்றா தெரியுது, அதான் பிரச்சனை. கயிறு தெரியலேங்கிறது ஒன்று, பாம்பு தெரிகிறதுங்கிறது ஒன்று. இருக்கிறது கயிறு, அந்த கயிறு இவனுக்கு தெரியலை, ஏதோ அரை இருட்டா இருக்கு, அதனால கயிறை பார்க்கல, கயிறு தெரியலை. கயிறு தெரியலை அதோட நின்று போய்விட்ட பிரச்சனை இல்லை, பயம் இல்லை. ஆனா பாம்பு அங்கே தெரிகிறதுன்னா, இல்லாத பாம்பு அங்கே தெரிகின்றது. இப்போ தூக்கத்துல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாக்க உலகமே தெரியல, நான்கிறது இல்லை, எதுவும் இல்லை. அது நமக்கு பிரச்சனை இல்லையே, சந்தோஷமா தானே இருக்கு. தூக்கத்துல இருக்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அதுல ஒரு கனவு வந்தா, பேய் கனவு வந்தா, பயங்கரமான கனவு வந்தா, அது பொய்யாக இருந்தாலும் நமக்கு அதுல இருந்து துன்பமானது இருக்கின்றது. அல்லது நல்ல கனவு, சுகமான கனவுனா இன்பமா இருக்கு, அதுவும் பொய் தான். பொய்யாக இருந்தாலும் அதுல இன்பமும் வருது, துன்பமும் வருகின்றது. அதனால இப்படி அதுக்கு பேரு அத்தியாரோபம்னு பேரு, கல்பனை, மித்யா அத்தியாசம்னு பேரு. அதான் இங்க சொல்றார். இங்க அஞ்ஞானமானது ஆத்மாவை மறைத்திருக்கின்றது, இந்த ஞானமானது ஆத்மாவை நீக்குகின்றது ஒண்ணு. அப்புறம் இந்த அஞ்ஞானமானது இன்னொன்றை செய்திருக்கிறது, தானல்லாத ஒன்றை தானாக காட்டி இருக்கின்றது. இந்த தானல்லாத உடலை தான் என்று காட்டி இருக்கின்றது. மேலும் மித்யா அத்தியாசமதிஹி ஏன கலதி. இந்த மித்யா அத்தியாசம்னா பொய்யான ஏற்றுவிக்கப்பட்ட கல்பனை, கல்பனையான அறிவு, பொய்யறிவு. சுருக்கமாக சொன்னா ஏற்றுவிக்கப்பட்ட பொய்யறிவு. ஏன்னா பாம்புங்கிறது என்னது? பொய்யறிவு, அது அறிவு இல்லை. ஆனா நம்ம பாம்பு பார்க்கிறான், என்னால பார்க்கிறான்ல, பாம்புங்கிறது அவனுக்கு தெரிகின்றது, ஆனாலும் அது உண்மை இல்லை, பொய்யானது. ஆகவே பொய்யறிவு, கல்பிதமான ஏற்றுவிக்கப்பட்ட பொய்யான அறிவு. அதே மாதிரி இந்த உடம்பு நான் என்பது, அல்லது உடம்பு சத்தியமாக இருக்கின்றது, உலகம் சத்தியமாக இருக்கின்றது, உலகத்துல இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் சத்தியமாக இருக்கின்றது. இதெல்லாம் இருக்கு, தெரியுது. இது தெரியுதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அது சத்தியமாக நினைக்க செய்கிறது அத்தியாசம். அது அத்தியாச மதிகின்னு சொல்றார். அத்தியாச மதிகி, அது கற்பிக்கப்பட்ட அறிவு, கல்பிக்கப்பட்ட அறிவு, பொய்யாக கல்பிக்கப்பட்ட அறிவு. அத்தியாசம் எங்க இருக்கு? புத்தியில இருக்கு. ஏன்னா கயிறாகவே தான் இருக்கு. கயிறுல பாம்பு பார்த்தது யாரு? இவன் தான். இவன் தானே பார்த்தான், பாம்பு அங்க வரலையே. கயிறை பாம்பா பார்க்கிறது இவன் தான், இவனுடைய அத்தியாசம் தான். அது பாம்பா பார்க்கலாம், வேற எப்படியும் பார்க்கலாம். அது அவனுடைய கற்பனையை பொறுத்து, அவனுடைய மனநிலையை பொறுத்து இருக்கின்றது. பாம்பா பார்க்கலாம், வேற மாதிரியும் அவன் பார்க்கலாம். அது மாதிரி உலகத்தை எப்படி பார்க்கிறோம்ங்கிறது அவரவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கின்றது. அப்படி அத்தியாச மதிஹீனா, இது புத்தியில தோன்றுகின்ற ஒரு கல்பனை. இந்த உலகத்தை சத்தியமாக நினைக்கிறது என்பது, உலகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பேதங்களை சத்தியமாக நினைக்கிறதுங்கிறது ஒரு கல்பனை. அந்த கல்பனையானது, அந்த பொய்யறிவானது எந்த ஞானத்தினால், ஏன கலத்தின, ஏன ஞானேன கலத்தி, எந்த ஞானத்தினால் நீங்குகின்றதோ ததி ஏவ, அந்த ஞானமே அமலம் ஞானம், தூய்மையான ஞானம். தூய்மையான மோட்சத்தை தருகின்ற ஞானம். அதனால இந்த மோட்சம்ங்கிறது நம்முடைய லட்சியம். மோட்சம்ங்கிறது நித்தியானந்த சுகம். அந்த நித்தியானந்த சுகமானது ஞானத்தினால் வரக்கூடியது. எந்த ஞானத்தினால் வரக்கூடியது? இந்த சொரூபத்தை மறைத்திருக்கின்ற அஞ்ஞானத்தை போக்குகின்ற ஞானத்தினால் வரக்கூடியது. அதனால ஆத்ம ஞானம்னு சொல்றோம். ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால் இந்த முக்தியானது, நித்தியானந்த சுகமானது ஒருவனுக்கு கிடைக்கும். அதனால மோட்சத்திற்கு ஞானைக்க சாத்தியம்னு சொன்னாரு. ஞானம் ஒன்றினாலேயே இது அடையத்தக்கது. எந்த ஞானம்? ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் ஒன்றினாலேயே இது அடையத்தக்கது. மற்ற துவைத்த மதங்கள் சொல்லுகின்ற கடவுள் எங்கேயோ இருக்கிறார், ஒரு லோகத்துல இருக்கிறார்,
என்று சொல்லுகின்ற பொழுது அதுல பலவிதமான தோஷங்கள் குறைகள் இருக்கு, அதெல்லாம் இங்க சொல்லலை. மற்ற நூல்களை பார்க்கிற பொழுது அதுல அது சரியானதா இருக்குமான, மற்ற மதங்கள் சொல்லுகின்றதே கடவுளுங்கிறது ஒரு லோகத்துல இருக்கிறார், ஒரு இடத்துல இருக்கிறார்னா, அவருக்குன்னு ஒரு உலகம் இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, ஒரு உருவம் இருக்கு, அப்படித்தான் இருக்கிறார், அப்படி மட்டும்தான் இருக்கிறார்னா அதுல நிறைய தோஷங்கள் இருக்கு. உண்மையிலேயே கடவுள்னு ஒருத்தர் இருந்தார், அப்படி மட்டுமே இருக்க முடியாது. அந்த லோகத்துல அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறாருங்கிறது இருக்க முடியாது. கடவுள்னா சர்வ வியாபகமாக இருந்தால்தான் அவர் கடவுளாக இருக்க முடியும். சர்வ சக்திமானாக, பரிச்சின்னம் வரையறை இல்லாத ஒன்றுதான் கடவுளா இருக்க முடியும். கடவுள்னா பூர்ணமானவர்ங்கிறோம். அப்ப சர்வ ஞானம் உடையவராக, சர்வஜராக, சர்வ சக்திமானாக, சர்வ வியாபகமாக இருக்கின்ற ஒன்றுதான் கடவுளாக இருக்க முடியும். அதனால மற்ற எந்த விதத்திலையும் கடவுளுக்கு, எந்த மதத்திலையும் சொல்ற மாதிரி கடவுளுக்கு வரையறைக்குட்பட்ட ஒரு லட்சணமானது சரியானது அல்ல. அதை நம்ம அத்வைத சித்தாந்தத்துல மற்ற நூல்கள் எல்லாம் விரிவான, மேல இருக்கக்கூடிய உயர்ந்த நூல்கள் அதை பற்றியெல்லாம் விரிவாக ஆராய்ச்சி செய்து அதெல்லாம் நீக்குகின்றது. இங்க தெளிவா சுருக்கமா, இது ஆரம்ப நூல்ங்கிறதுனால ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். கடவுள் அவர் ஆத்மாவாக இருக்கிறார். ஆத்மாவை பற்றிய மறைப்பு அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானம் ஞானத்தினால் நீங்கும். அதனால ஒருவன் மோட்சத்தை அடைகின்றான். அதனால முடிவு என்னன்னா, எந்த ஒரு நித்தியானந்த சுகத்தை நாம் உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறோமோ, எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, அதை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள், அவர்களுடைய சொரூபமே நித்தியானந்தம். அவனே அதுவாய் இருந்து அவன் அவனையே தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த சாத்திய சாதனத்தை பற்றிய தெளிவான அறிவானது நமக்கு ஏற்பட வேண்டும்னு, சாத்தியம் இது சாதனம் இதுங்கிறத சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன, படிப்படியான அதற்கு கீழ்நிலையில இருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் ஒன்றொன்றாக சொல்லுகின்றார். எடுத்த உடனே இந்த உயர்ந்த ஞானத்துக்கு ஒருவன் வர முடியாது. இதற்கு வர்றதுக்கு நிறைய படிகளை, நிறைய பக்குவங்களை ஒருவன் மனோரீதியாக கடக்க வேண்டும். ஏன்னா மனதுல இந்த அஞ்ஞானத்தினால ஏற்பட்ட அத்தியாரோபத்தினால நீண்ட கல்பனையானது இருக்கின்றது. நீண்ட நெடுந்தூரம் வந்துட்டோம். நாம நம்மிடத்துல இருந்து தொலைஞ்சு போயே பல பிறவிகள் ஆச்சு. அதனால ஒரு தொலைஞ்சு போன ஒரு குழந்தை தொலைஞ்சு எங்கேயோ ரொம்ப தூரம் போயிட்டாக்கா, பக்கத்துல இருந்தா சாயந்தரத்துக்குள்ள வீடு வந்துடலாம். அது தொலைந்து ஏதோ கப்பல்ல ஏறி வேற நாட்டுக்கே போயிருச்சுன்னா திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்கிற மாதிரி, நாம நம்மளுடைய அத்தியாசத்தினால, இந்த அஞ்ஞானத்தினால மிக நீண்ட தூரம் நாம் நம்மிடம் இருந்து விலகி சென்று விட்டோம். அதனால இதெல்லாம் படிப்படியாகத்தான் நீங்க வேண்டும். அதற்கான படிப்படியான சாதனைகளை சொல்லுகின்றார். அடுத்த பாடல் 5வது ஸ்லோகம். ஆஸ்திக்யம் திருடமூலமேவ மனுஜः சம்பாதயத்வாதிதः கர்மாச்சாரயுதஸ்ததஸ்ச பவது ஸ்வர்காதிபோகேச்சயா ஸ்வர்காதாவபி ச க்ரமேண கமிதः நைராஸ்யமேவாஸ்திரே நித்யாநித்ய விசாரணே ஸ்வதிக்ருதः தத்துவம் சமன்விச்சது ஆஸ்திக்யம் திருடமூலமேவ மனுஜः சம்பாதயத்வாதிதः கர்மாச்சாரயுதஸ்ததஸ்ச பவது ஸ்வர்காதிபோகேச்சயா ஸ்வர்காதாவபி ச க்ரமேண கமிதः நைராஸ்யமேவாஸ்திரே நித்யாநித்ய விசாரணே ஸ்வதிக்ருதः தத்துவம் சமன்விச்சது. படிப்படியான சாதனைகளை சொல்லுகின்றார்.
இப்போ ஒருவன் மிக உயர்ந்த ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் எடுத்தவுடன் அதை அடைந்து விட முடியாது. அதற்கு முன்னாடி ஒவ்வொரு நிலைகளாக கடந்து செல்ல வேண்டும். அதனால் முழு ஆண்டு தேர்வில் தேர்ச்சி ஆகணும்னா முதல்ல காலாண்டு தேர்வில் இருந்து ஒன்று ஒன்றா போகணும். மாத பரீட்சையில் இருந்து ஒவ்வொரு பரீட்சையாக எழுதித்தானே முழு ஆண்டுக்கு போக முடியும். அப்படி அடுத்த வகுப்புக்கு போகணும், ஒவ்வொரு படியாக போகணும். அல்லது ஒரு விளையாட்டில் ஒருவன் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னா, ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கணும்னா இங்கே நேராக ஒலிம்பிக்கு போயிட முடியுமா? முதல்ல உள்ளூரில் விளையாண்டு உள்ளூரில் அவன் சாம்பியன் ஆகணும். அப்புறம் மாவட்ட அளவில் அவன் வெற்றி பெறணும். அப்புறம் மாநில அளவில் வெற்றி பெறணும். அப்புறம் தேசிய அளவில் வெற்றி பெறணும். அதுக்கப்புறம் தான் உலக அளவுக்கு போக முடியும். அப்படி இந்த ஆத்மாவை அடையிறது என்பதற்கு மனிதன் முதல்ல இந்த மனசு தான். அப்போ மனசு படிப்படியாக பக்குவம் அடைந்து இறுதியில் தான் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். அதற்காக படிப்படியான சாதனைகளை சொல்லுகின்றார். அதனால ஆதித்தகனா முதல்ல ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? சம்சாரியாக இருக்கின்ற ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? இப்போ என்ன அடையணுங்கிறத சொல்லிட்டார். சாத்தியம் இதுதான், சாதனம் இதுதாங்கிறத தியரியா தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நமக்கு வாழ்க்கையாக ஆக வேண்டும், புரியணும்னாக்க படிப்படியாக நாம் சாதனைகளை செய்ய வேண்டும். அதனால் முதல் சாதனை, முதலில் மனிதன் திருடமூலம் ஆஸ்திக்யம் ஏவ சம்பாதயது. திருடமூலம்னா திருடமாக, நிச்சயமாக, ஆஸ்திக்யத்தை, நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்கட்டும். நம்பிக்கை இதில் இந்த சாத்திய சாதனத்தை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரங்களில், வேதங்களில் ஒருவன் முதலில் நம்பிக்கை உடையவனாக ஆக வேண்டும். ஏன்னா வேதம் தான் இதற்கான நமக்கு பிரமாணம். இந்த ஆத்ம ஞானத்திற்கு பரம பிரமாணம் வேதம் தான். ஆத்ம ஞானம் தான் மோட்சம் தருங்கிறத சொல்லிட்டார். ஆத்ம ஞானம் எப்படி கிடைக்கும்னா அது சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் ஆத்ம ஞானம் கிடைக்கும். அப்போ அந்த சாஸ்திரங்களை ஒருவன் படிக்கணும்னா முதல்ல சாஸ்திரத்தில் அவனுக்கு பரிபூர்ண நம்பிக்கையானது இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் அவன் அதை படிக்க முடியாது, அதில் இருக்கிறத கடைபிடிக்க முடியாது. அதனால் முதல்ல நம்பிக்கை, ஸ்ரத்தைங்கிறது முக்கியமானது. திருடமூலம்னா திருடமாக, உறுதியாக, வேதத்தில் உறுதியான. ஆஸ்திக்யம்னா அஸ்தித்வ புத்தி, ஆஸ்திக்யம். அஸ்தினா அதில் சொல்லுகின்ற, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மையானவை, சத்தியமானவை. அதற்கான பலனை அது நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும். ஏன்னா அதில் அதிருஷ்டமான விஷயங்களை பற்றி சொல்லுது. அதிருஷ்டமான விஷயம்னா நமக்கு பலன் கிடைக்கிற பொழுது தெரிந்துவிடும். அதிர்ஷ்டமான விஷயம்னா உடனடியாக பலன் கிடைக்காது, மெதுவாக தான் கிடைக்கும். மெதுவாக காலப்போக்கில் கிடைக்கக்கூடியது. ஆகவே அது மறுபிறவியில தான் கிடைக்கும்னா, சிலது உடனே கிடைக்கலாம், சிலது மனு பிறவியில தான் கிடைக்கும். அல்லது அது பலன் கிடைக்கிறது நமக்கு நேரடியாக தெரியாது. நேரடியாக தெரிஞ்சால் இப்போ சாப்பிட்றோம்னா, இட்லி சாப்பிட்றோம், பசி இருக்குது, பசி ஒரு துன்பம், பசி போகிறதுக்கு உணவு இருக்குது, சாப்பிட்டோன்னா பசி போகுது, நமக்கு அனுபவத்தில் இருக்குது. அப்போ அடுத்த வேலை பசி வர்ற பொழுது என்ன, 2 இட்லி வாங்கி போடணும்னா, ஏன்னா நேற்று சாப்பிட்ட உடனே பசி அடங்கியது, ஆகவே இப்பொழுதும் பசி வருதுன்னா உணவு உண்டா பசி தீரும். இது நேரடியாக நமக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இது யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு மாத்திரை, ஒரு உடம்புக்கு ஒரு நோய் வந்திருக்கு, இந்த நோய் போகிறதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிடும்னா, இந்த மாத்திரை உள்ளே போய் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியுமாண்ணா? நமக்கு தெரியறதில்லை. இந்த மாத்திரை அது எப்படி போய் வேலை செய்யுது. கண்ணில் ஒரு பிரச்சனைனா, நம்ம சாப்பிட்ற ஒரு சின்ன மாத்திரை கண்ணில் ஒரு பிரச்சனை போனால் அந்த மாத்திரைக்கு எப்படி அது கண்ணில் போய் அது பிரச்சனையை சரி பண்ணணும்னா, மாத்திரை சின்னது நேராக வயிற்றுக்குள்ளே தானே போகுது. உடம்புல எவ்வளவோ உறுப்புகள் இருக்கிற பொழுது கண்ணுக்கான பிரச்சனையை மட்டும் அந்த மாத்திரை எப்படி சரி பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். அதனால் அங்கே என்னது, ஸ்ரத்தை தான். டாக்டர் சொல்கிறாரு, டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் அதுக்குன்னு முறையாக படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த மாத்திரைக்குள்ளே என்ன மருந்து இருக்குது, கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த மருந்து அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுங்கிறது டாக்டருக்கு தெரியும். நமக்கு அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் அதற்கான தியரியெல்லாம், அந்த சம்பந்தம் அவருக்கு தெரியும். அப்போ இந்த அவர் கண்ணு நமக்கு அந்த மாத்திரை பேரையே படிக்க முடியாது.
அது படிக்கிற மாதிரியும் அவர் எழுதி தர்றதில்லை, அது வேற. அது இப்போ எழுதி கொடுத்தாலும் நமக்கு படிக்க முடியாது, மாத்திரை பேர் அப்படி. அதையே அவர் படிக்க முடியாத மாதிரி எழுதி கொடுக்குறார். அப்போ நம்பிக்கையோட டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் கொடுக்குறார், அதை கொண்டு போய் மருந்து கடையில் கொடுக்குறோம். அவன் படித்து அவங்க எழுதி கொடுக்குறத வாங்கிட்டு வர்றோம், அவ்வளோதான். அப்போ என்னது, முதல்ல நம்பிக்கை தான். இந்த மாத்திரை உள்ளே போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதை பற்றி டாக்டருக்கு நல்லா தெரியும், அதுக்கு இதுதான் தீர்வுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும், அப்படிங்கிற நம்பிக்கையில் மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோம். அப்புறம் அது உள்ளே போய் வேலை செஞ்சு சரியாகும். இப்போ முதல்ல விஷயம் என்னது, அது நம்பிக்கை. மருத்துவர்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர் கொடுக்குற மாத்திரையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதே தான் இங்கே சாஸ்திர விஷயம். அப்போ இது அதிர்ஷ்டமாக வேலை செய்யறது, கண்ணுக்கு முன்னாடி ஸ்தூலமாக தெரியக்கூடியதில்ல, சூக்ஷ்மமாக வேலை செய்யக்கூடியது. அப்படி இந்த வேதம் சொல்லுகிறது இதுதான். வேதம் வேதமும் எப்படி சொல்லுது, வேதம் முதல்ல திருஷ்டமான பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மாக்களை பற்றி சொல்லுது. அதை நம்ம செஞ்சு 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 அதில் ஸ்ரத்தை உடையவர்களாக ஆகணும். அதனால் இந்த கர்மாவை பண்ண, அதனால் அடுத்த வரியில் என்ன சொல்கிறாரு, ததக ஸ்வர்காதி போகேச்சையா கர்மாச்சார யுதக பவத்து. வேதத்தில் நம்பிக்கையுடையவனாக இருக்கணும். வேதம் சொல்லுகின்ற அந்த கர்மங்களை செய்பவனாக ஒருவன் முதலில் இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் அதிர்ஷ்டமான பலனை, நீ இந்த இந்த பூஜையை பண்ணேன்னா, இந்த ஹோமத்தை பண்ணேன்னா, அல்லது நித்தியமா சந்தியாவந்தனம் பண்ணேன்னா நீ சொர்க்கத்துக்கு போவாயின்னு. பிரயோஜனம் என்னது, சொர்க்கத்துக்கு போறது. சொர்க்கத்துக்கு போறது எப்போ நடக்கும், சரீரம் போனதுக்கு அப்புறம் தான் நடக்கக்கூடியது, இப்போ இல்லை. நீ தொடர்ந்து 10 வருஷம் சந்தியாவந்தனம் பண்ணேன்னா அப்புறம் 11வது வருஷம் அமெரிக்காவுக்கு போயிடலாம்னா, அது சரீரத்தோட இருக்கிறது, அதுக்கு ஸ்ரத்தையோட பண்ணணும். ஆனால் இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் தான் நீ அந்த லட்சியம், அந்த பலன் உனக்கு கிடைக்கும்னா, அப்போ முதல்ல அதுக்கு ஸ்ரத்தை தான். அந்த ஸ்ரத்தையோட அதை செய்யணும். அதனால முதல்ல அவனுக்கு ஸ்ரத்தை வரணும். அதற்கப்புறம் சாஸ்திரம் சொல்லுகின்ற சாஸ்திரத்தோட கர்ம காண்டம் சொல்லுகின்ற விஷயங்களை முதல்ல பின்பற்றணும். சாஸ்திரம் 2ஆ இருக்கு, கர்ம காண்டம் ஞான காண்டமா இருக்கு. கர்ம காண்டம் இந்த இகலோக சுகம் பரலோக சுகம், அதற்கு என்ன சாதனங்கள் என்ன இருக்கோ அந்த சாத்தியங்களை பற்றி சொல்லுது, சாதனங்களை பற்றி சொல்லுது. இந்த லோகத்துல வேற உலகங்கள்ல என்னெல்லாம் நம்ம அடையிறதுக்கான சுகம் இருக்கோ அந்த சுகங்களை பற்றிய வர்ணனை இருக்கு. அதை அடைவதற்கான வழிமுறைகளும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதுல ஸ்ரத்தையோட ஒருவன் பின்பற்றினா அதற்கான பலனை அவன் அடைவான். அதனால நாம விரும்புகின்ற நித்தியானந்த சுகம்னா, அந்த நித்தியானந்த சுகத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அங்கே போகணும். எடுத்த உடனே நித்தியானந்த சுகத்துக்கு போனாக்க அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. படிப்படியாக தான் போகணும். சின்ன சின்ன சுகங்கள் எல்லாம் அனுபவித்து சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி அப்புறம் அதற்கு மேலே உயர்ந்த சுகம்ங்கிறது நமக்கு, அப்போதான் அதனுடைய மகிமை நமக்கு தெரியும். அதனால சின்ன சின்ன சுகங்களை பற்றி சாஸ்திரம் சொல்லுது. அதுலேயும் அடுத்தடுத்த லெவல்ல, இங்கே இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சிறிய சுகம் மேல் உலகங்கள்ல இன்னும் இதை விட கூடுதலான சுகமானது இருக்கும்னு சொல்லி அதை அடைவதற்கான சாதனைகள் எல்லாம் சொல்லி இருக்கு. அதுல ஸ்ரத்தையோட ஒருவன் அதை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் ததஷ்ட சொர்க்காதி போகேச்சையா கர்மாச்சார யுதக பவது, அதுல கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்னது, அடுத்த வரி, அஸ்திரே ஸ்வர்காதவ் அபி கிரமேண நைராஷ்யம் ஏவ கமிதக. அப்படி சொர்க்கத்துக்கு போறதுக்கான அந்த கர்மாக்களை எல்லாம் பல முறை செய்து அதை பல பிறவிகளில் அனுபவித்து அதுக்கப்புறம் இன்னும் சாஸ்திரத்தை ஆழமா படிக்கின்ற பொழுது அந்த சொர்க்க சுகங்களும் கூட அனித்தியமானவைன்னு. அதுவும் இதை விட இந்த பூலோகத்துல கிடைக்கக்கூடிய சுகத்தை விட அது மேலான சுகமா இருக்கலாம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுவும் அனித்தியமானது. நான் விரும்புறது என்னது, நித்தியமான சுகம், பூர்ணமான சுகம், குறைவில்லாத சுகம். அதனால உயர்ந்த சுகங்கள், உயர்ந்த லோக்கங்கள்ல கிடைக்கக்கூடிய உயர்ந்த பதவிகள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உயர்ந்த சுகங்கள், அவைகளும் அனித்தியமானவைன்னு அந்த சாஸ்திரமே சொல்லுகின்றது. அதனால அப்படி அனித்தியமான சுகம் எனக்கு வேண்டாம் என்று அதில் படிப்படியாக விருப்பமற்ற தன்மை, நைராஷ்யம்னா அதுல இருக்கக்கூடிய ஆசையானது நீங்குதல், வைராக்கியத்தை அடைதல் என்பது, அதை ஒருவன் சம்பாதிக்க வேண்டும். அதை அடைந்து விடுகிறார். தொடர்ந்து தர்மமா கர்மாவை வேதம் சொல்லுகின்ற
அந்த தர்ம ஆச்சாரணத்தால தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால அவனுக்கு ஒரு காலப்போக்குல ஒரு விவேகம் ஏற்படும். என்ன விவேகம்? இந்த தர்மத்தினுடைய பலனும் அனித்தியமானது. அதர்மத்தை கடைபிடித்தா ஒரு பலன் வரும், ஒரு சுகம் வரும். அந்த சுகம் போலி சுகம். எனக்கு போலி சுகம் வேண்டாம், உண்மையான சுகம் வேண்டும்னு ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்கணும். அப்படி தொடர்ந்து தர்மத்தை கடைபிடித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்கிற பொழுது அவனுக்கு காலப்போக்கில் ஒரு விவேகம் வரும். இந்த தர்மம் நல்லதுதான், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகமும் நல்லதுதான், ஆனா அது வரையறைக்குட்பட்டதாக இருக்கின்றது, அனித்தியமாக. தர்மத்தோட பலனும் அனித்தியமானது. ஆகவே எனக்கு நித்தியமான ஒரு பலன் வேண்டும் என்ற ஒரு விவேகமானது வர வேண்டும். அடுத்தவரைய சொல்றார், நித்திய அனித்திய விசாரணே ஸ்வதிகிருத்தக தத்துவம் சமன்விச்சது. இந்த தர்மத்தினால கிடைக்கக்கூடிய அனித்தியமான பலன்களில் நைராசியத்தை அடைந்து விடுகிறான். தொடர்ந்து கடைபிடிக்கிறதுனால நைராசியம்ங்கிறது நிராசா அப்படின்னு வருது. ஆசை நிராசை. ஆசையில போதும் அப்படின்னு விஷய சுகத்துல இருக்கக்கூடிய ஆசை நீங்கிய நிலை நிராசை. அதுக்கு நைராசியம்னு பேர். அதை அடைந்து விடுகிறான். அதற்கப்புறம் நித்திய அனித்திய விவேகமானது, அவன் விவேகத்தை அவன் அடைகிறான். அதில் ஈடுபாடானது வருகின்றது. அதை ஈடுபட வேண்டும்னு சொல்றார். நித்திய அனித்திய விசாரணை, எது நித்தியமான பொருள் எது அனித்தியமான பொருள் என்பதை பற்றிய ஆராய்ச்சியை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும். அனித்தியமானதுல எதெல்லாம் வருது? இந்த லோகம், மறு உலகம், அங்க கிடைக்கக்கூடிய எல்லா சுகங்களும். எத்தனை உலோகங்கள் இருந்தாலும், எத்தனை பதவிகள் இருந்தாலும், எவ்வளவு வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகம் எல்லாமே அனித்தியமானதுங்கிற விவேகம். அப்புறம் அதற்கு மேல நித்தியமான ஒரே ஒரு பதம் இருக்கு என்பதை பற்றிய விவேகம். அந்த விவேகம் வந்தா என்ன வரும்? இந்த அனித்தியமானதெல்லாம் விட்டுட்டு நித்தியமானதை நான் அடைய வேண்டும். சமன்விச்சது, அந்த நித்தியமானத பற்றிய தத்துவத்தை, ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டுங்கிற விருப்பத்தை ஒருவன் அடைய வேண்டும். மேற்கொண்டு என்னங்கிறத அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அதனால இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். நம்ம ரொம்ப சுருக்கமாக தான் பார்த்துருக்கிறோம். வேதம் கர்ம காண்டம் ஞான காண்டம்னு 2 பகுதியா இருக்கு. இதுல கர்ம காண்டம் பலவிதமான தர்மங்களை பற்றி சொல்லுது, பலவிதமான கர்மாக்களை பற்றி சொல்லுது. அதுல ஸ்ரத்தையோட ஒருவன் அதை செய்கின்ற பொழுது அதனுடைய பிரயோஜனமா சொர்க்கம் முதலான உயர்ந்த லோகங்கள் கிடைக்கின்றன. ஆனா அவைகளும் அனித்தியமானவை. ஆகவே எனக்கு இந்த அனித்தியமானவை எதுவும் வேண்டாம், நான் நித்தியமானதை விரும்புகிறேன்கிற ஒரு விருப்பமானது ஒருவருடைய மனதில் தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால ஏற்படும். அது பிரயோஜனம். வேதத்தை கர்ம காண்டத்தை கடைபிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரயோஜனம் இந்த விவேக வைராக்கியம் என்பதுதான். இறைவனை, நித்தியமான இறைவனை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம். அதை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் வந்த பிறகு என்ன பண்ணுவான்? அதை அடைவதற்கான முயற்சியை செய்வான். அதுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம்னு பேரு. அந்த முமுட்சுத்துவம் வந்த பிறகு ஒருவன் வேதத்தினுடைய 2வது பகுதியான வேதாந்த சாஸ்திரங்களை படிக்க வருகின்றான். அந்த தத்துவத்தை, அந்த பிரம்மத்தை, அந்த நித்தியமான பரம்பொருளை பற்றி சொல்லுகின்ற நூல்களை, அந்த வேதத்தினுடைய அந்த பகுதிகளை ஒருவன் படிப்பதில், கற்பதில், அதை அறிந்து கொள்வதில், அதை அடைவதில் ஆர்வமுடையவனாக ஆகிறான். ஆக வேண்டும் அல்லது ஆகிறான் என்பது இதுவரைக்கும் வந்தது. அதுக்கு அடுத்த 6வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? அதை அடையிறதுக்கு அவன் வந்தாலும் அங்க தடைகள் இருக்கு. அந்த தடைகள் என்னன்னு சொல்லி அந்த தடைகளை போக்கிக் கொண்டு அவன் மேற்கொண்டு முயற்சி செய்ய வேண்டும்னு சொல்றார். அது என்ன தடைகள் என்னங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.